ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இண்டக்ஷன் மெஷின்ஸோட டிஸ்கஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ ஆல்ரெடி நம்ம இண்டக்ஷன் மெஷின்ஸோட கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ அதுக்கான டிஸ்கஷன். ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குது. ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கப்பா. வில் ரெக்டிஃபை இட். ஓகே, ஒன்ஸ் அகெயின் நம்ம செக் பண்ணிக்குவோம். ஓகேயா? ஸோ ஆடியோ வீடியோ ஓகே தானேப்பா? ஸோ எல்லாம் கிளியர் தானே? அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சின்னதாக ஒரு இன்ட்ரோ நான் கொடுத்துட்றேன். தேர்ஃபோர் நம்ம சேனலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன கொடுக்க போகிறோம், என்னென்ன ஃப்ரீ கிளாஸஸ், என்னென்ன டிஸ்கஷன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றது ஒரு இன்ட்ரோ. ஓகே, ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. மை செல்ஃப் பிரவீன். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்இபிக்கான பர்டிகுலரான ஏஇ கிளாஸஸை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம அப்டேட்டட் சிலபஸ், இப்போ நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிற சிலபஸில் அந்த மார்க் பேட்டர்ன்ஸை பொறுத்து தான் நம்ம கிளாஸஸ் எடுப்போம். ஸோ ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து தான் நம்ம கிளாஸஸும் கொடுப்போம். அண்ட் தென் இப்போ நம்ம கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம கிளாஸஸை நீங்கள் ப்ராப்பராக பார்த்து கொஷின்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே ஷுவராக நான் சொல்லலாம். ஸோ 150 கொஷின்ஸ் டெக்னிக்கலில் உங்களால் எடுக்க வைக்க முடியும். ஓகேயா? ஸோ நம்ம எப்படி நான் அதை சொல்கிறேன்னா, நம்ம எப்பவுமே கிளாஸஸ் கொடுக்குறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் பேக்கில் இருக்க டிஸ்கஷன்ஸை கொடுக்குறோம். இதை தவிர்த்து டெய்லி கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 இருக்கிறதுனால ஈஸியாக உங்களால் டெக்னிக்கலில் என்ன எக்ஸாம்ஸாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்க முடியும்ப்பா. ஓகேயா? ஸோ நம்ம கோர்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கோர்சஸ் எப்பவுமே ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸாக தான் இருக்கும். ஓகேயா? ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ். ஸோ ஒருவேளை உங்களால் அதை பார்க்க முடியல அப்படின்னா ரெக்கார்டடாக மாறிடும். ஓகே, நம்ம கோர்ஸோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா டெய்லி லைவ் கிளாஸ். ஒருவேளை உங்களால் பார்க்க முடியலன்னா ரெக்கார்டாக மாறிடும். அண்ட் நம்மளோட கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் ஷெடியூல் படி கிளாஸஸ் போயிட்டுருக்கும். ஸோ தென் கோர்ஸோட வேலிடிட்டின்னா 2 years வரைக்கும் உங்களுக்கு கோர்ஸ்க்கான வேலிடிட்டி கிடைக்கும். ஸோ பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்ப்பா. ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் கிளாஸ் முடிஞ்ச உடனே ஸோ உங்களுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல், டிஸ்கஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமான பிடிஎஃப் மெட்டீரியல், டெஸ்ட் சீரீஸ் வித் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? ஸோ நம்ம சைடில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நம்ம அதை கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டிமாண்டை தான் கிளாஸஸில் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, நான் செல்ஃபாக படிக்கிறேன், எனக்கு டவுட் இருக்குனாலும் கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடுங்கப்பா. ஸோ நம்ம உங்களுக்கும் ஸோ கண்டிப்பாக கைட் பண்ணுறோம். ஓகேயா? யாராக இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக அவங்க எக்ஸாமை ப்ராப்பராக பாஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா வேணும். ஸோ அதுக்காக நான் நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் டெஃபினட்டாக கொடுக்குறேன். ஸோ இப்போ வித்தவுட் எனி டிலே நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டெய்லி நம்ம 4:30க்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம ஃப்ரீ டிஸ்கஷன்ஸ் கொடுப்போம். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் டெய்லி 4:30க்கு வந்தீங்கன்னா டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ டெய்லி ஒரு 10 கொஷின் ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நானே அந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நம்ம சைட்லேருந்து அது ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கணும். ஸோ எப்போவுமே ஸோ கொஷினை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறத விட நம்ம இப்படி போகணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வழி காமிக்கணும். ஸோ அதுதான் எப்போவுமே பெஸ்ட்டு. ஸோ அதனால் நம்ம டெய்லியுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு 10 கொஷினை நம்ம சால்வ் பண்ணி காமிக்கிறதுனால டே பை டே ஸோ ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைமில் நம்மளால் ஈஸியாக ஒரு 3000 4000 கொஷின்ஸை சால்வ் பண்ணிட முடியும். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம டிஸ்கஷன்ஸ்க்கு உள்ள போகலாம். கொஷின்ஸ் விசிபிளாக இருக்குது. ஜஸ்ட் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதை தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஸோ சரியோ தவறோ ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஜஸ்ட் ஒரு அப்ரோச் பண்ணணும். ஸோ அதை நம்ம அப்ரோச் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம அதை எப்படி புரிஞ்சிருக்குன்றது தெரியும். அடுத்ததாக அதிலிருந்து ரெக்டிஃபை பண்ணி நம்ம கரெக்டான ஆன்சர்ஸை கொடுக்க முடியும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த கொஷின் படிங்க. ரிகார்டிங் ஸ்கீவிங் ஆஃப் மோட்டார். ஸோ என்னோட மோட்டாரோட ஸ்கீவிங்கை பொறுத்து ஸோ ரிகார்டிங் ஸ்கீவிங் ஆஃப் மோட்டார் பாஸ் இன் அ ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ ஒரு ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரோட ஸ்கீவிங்கை பற்றி சொல்கிறாங்க. விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்? எஸ். ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நமக்கு தெரியணும், ஃபஸ்ட்டு ஸ்கீவிங்னா என்னன்னு தெரியணும். எஸ்ப்பா, கரெக்டு. ஸோ ஸ்கீவிங்கை பொறுத்த வரைக்கும் எது கரெக்டான தவறான ஸ்டேட்மெண்ட்னா இட் இஸ் அ மேக்ஸிமம் டார்க் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அது தவறு. ஓகே, ஏன் அப்படின்னு நான் ரீசன்ஸ் பார்ப்போம். ஸோ ஏன்னா எதுவும் பிளைண்டாக இதுதான் கரெக்டாக இதுதான் தப்புன்னு சொல்லக்கூடாது. ஸோ ரீசன்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ரீசன் புரிஞ்சால் இன்னும் இந்த மாதிரியான கொஷின்ஸை உங்களால் அட்டன் பண்ண முடியும். சரி, ரோட்டாரை ஸ்கீவ் பண்ணுறதுனா என்னப்பா? என்னோட ரோட்டார் இருக்கும், ரோட்டாரோட கண்டக்டர்ஸ் என்னவா இருக்கும்னா டேரெக்டாக இல்லாமல் ஸோ ஒரு ஸ்கீவ்டு பேட்டர்னாக இருக்கும்.
ஓகே, இந்த ஸ்கீவ்ட் பேட்டர்ன்றது என்ன? இந்த கண்டக்டரை ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுனால என்ன சார் ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா நமக்கு தெரியும் the starting torque is directly proportional to the resistance and starting current is inversely proportional to the resistance. Okay, so அடுத்ததா Tmax is inversely proportional to the resistance. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே என்னால் சொல்ல முடியும். இப்போ பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுதுன்னா டெஃபினட்டாக ஸ்டார்டிங் டார்க் அதிகமாகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுதுன்னா ஸ்டார்டிங் கரண்ட் டிக்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுதுன்னா மேக்ஸிமம் டார்க் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் டார்க் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன்னா அப்போ டெஃபினட்டாக திஸ் இஸ் வாட் ராங். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் வாட் ராங். இதை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் மற்ற ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டான்றது செக் பண்ணணும். எஸ், அஃப்கோர்ஸ் அது வந்து கரெக்டு தான். ஸோ இங்கே பார்த்தோம்ப்பா, என்னோட ஸ்டார்டிங் டார்க்கு ரெசிஸ்டன்ஸோட டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அடுத்ததாக என்னோட ஸ்டார்டிங் கரண்ட்டுன்றது ரெசிஸ்டன்ஸோட இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்ஸாக இருக்கும். மேக்ஸிமம் டார்க்குன்றது இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்ஸாக இருக்கும். ஸோ வென்எவர் நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா என்னோட மேக்ஸிமம் டார்க்கு டிக்ரீஸாக இருக்கும். ஆனால் இங்கே இன்க்ரீசஸ் மேக்ஸிமம் டார்க்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தவறான ஸ்டேட்மெண்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ தேர்ஃபோர் இதுதான் தவறு, ஆன்சரும் இதுதான் கரெக்டு. நம்ம அடுத்ததாக இந்த ஸ்கீவிங் பண்ணுறதுனால இன்னும் அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் வந்திருக்கும்னு நான் சொன்னேன். என்னென்னப்பா சொன்னேன்? இட் மேக்ஸ் ஏர் கேப் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் யூனிஃபார்ம். கரெக்டா? ஸ்கீவிங் பண்ணுறதுனால ஏர் கேப் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிஃபார்மாக மாறும். ஸோ அடுத்ததாக என்ன வரும்ப்பா? ஹம்மிங்கு, வைப்ரேஷன்ஸ் எல்லாமே குறையும். ஹம்மிங் நாய்ஸு, வைப்ரேஷன்ஸு டிக்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஹம்மிங் நாய்ஸு, வைப்ரேஷன்ஸ் எல்லாமே டிக்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்ததாக இட் அவாய்ட்ஸ் த காகிங் அண்ட் கிராலிங். ஸோ காகிங் அண்ட் கிராலிங்கை என்ன பண்ணும்? அவாய்ட் பண்ணும். or eliminates ஓகே. ஸோ காகிங் அண்ட் கிராலிங் அப்படின்ற பிரச்சனை வந்து எலிமினேட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இங்கே சொல்லியிருக்காங்க இட் ப்ரிவென்ட்ஸ் காகிங். எஸ், இட் ப்ரிவென்ட்ஸ் காகிங். இட் ப்ரொடியூசஸ் மோர் யூனிஃபார்ம் டார்க்கு அண்ட் இட் ப்ரொடியூசஸ் ஹம்மிங் நாய்ஸ் டியூரிங் த ஆப்ரேஷன். ஸோ மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டு அண்ட் ஆப்ஷன் பி மட்டும்தான் தப்பு. அப்போ ஆன்சர் அதுதான். அடுத்ததா ஸோ இந்த கொஷின் ட்ரை பண்ணுங்கப்பா. A voltmeter gives a 120 oscillations per minute. ஸோ வோல்ட்மீட்டர் வந்து 120 ஆசிலேஷனை ஒரு நிமிஷத்துக்கு கொடுக்குது. ஸோ எப்போ அப்படின்னா when connected to the rotor of an induction machine. ஸோ அந்த வோல்ட்மீட்டரை ஒரு ரோட்டாரில் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ரீடிங்கை எனக்கு கொடுக்குது. ஓகே, அப்போ வோல்ட்மீட்டர் எங்கே இருக்குது? இண்டக்ஷன் மிஷினோட ஸ்டேட்டார் போர்ஷனில் இருக்குதா, ரோட்டார் போர்ஷனில் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ ரோட்டாரில் தான் இண்டக்ஷன் மிஷின் இருக்குது, அந்த வோல்ட்மீட்டர் இருக்குது. ஸோ கிளியரா? ஸோ இண்டக்ஷன் மிஷினோட ரோட்டாரில் தான் வோல்ட்மீட்டர் இருக்குது. அண்ட் வோல்ட்மீட்டரோட ரீடிங் என்ன காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 120 ஆசிலேஷன்ஸ் per minute. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 120 ஆசிலேஷன்ஸ் காமிக்குது. அடுத்ததா the stator supply frequency is what 50 Hz அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட்டாரோட frequency வந்து 50 Hz ன்னு சொல்றாங்க. so the slip of the motor என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. the slip of the motor என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ இந்த given கொஷினில் மோட்டார் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்லில் இருக்கா, ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த given கொஷினில் மோட்டார் இஸ் இன் ஸ்டெடி ஸ்டேட். ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? ஸ்டாண்ட் ஸ்டில்னா NR is equal to 0 அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ NR வந்து 0வா இருக்கிறப்போ the frequency of induced EMF என்னவா இருக்கும்? ஸோ frequency of induced EMF என்னவா இருக்கும்? ஸ்டாண்ட் ஸ்டில் கண்டிஷனாக இருக்கிறப்போ ரோட்டாரோட frequency, ஸோ frequency of induced EMF, it is equivalent to supply frequency. ஓகே, ஸோ இந்த கண்டிஷனில் என்னோட frequency of induced EMF அப்படின்றது என்னோட சப்ளை ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. ஓகே அப்பா, ஸோ இதுதான் ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸ்டாண்ட் ஸ்டில் கண்டிஷன்ஸ் இதுதான்.
ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னப்பா, என்னோட ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன். ஓகே, என்னோட ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்னா என்னப்பா, NR is not 0. கிளியரா? ஸோ ரோட்டாரோட ஸ்பீடுன்றது போயிட்டு இருக்கும். இந்த கேஸில் நம்ம ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டியூஸ்ட் EMF இன் ரோட்டாரை கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இந்த கிவன் கொஷனில் என்னப்பா, என்னோட ரோட்டாரோட ஸ்பீடு வந்து 0வா கிடையாது. ரோட்டாரோட ஸ்பீட் 0வா இல்லாததுனால தான் இந்த இடத்துல ரோட்டாரில் ஒரு ஆசிலேஷன்ஸ் இருக்குது, அதாவது ரோட்டாரில் ஒரு EMF இருந்திருக்கு. ஸோ அதுதான் நான் இங்கே சொல்கிறேன். ஓகே, ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனில் the frequency of induced EMF. Okay, the frequency of induced EMF எப்பவுமே slip times of supply frequency இருக்கும் சார். ஓகே, முன்னாடி சப்ளை ஃப்ரீக்வன்சி வெறும் எஃப்க்கு ஈக்குவலாக இருந்தது. இந்த டைம் ஸ்லிப் டைம்ஸ் ஆஃப் சப்ளை ஃப்ரீக்வன்சின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டியூஸ்டு EMF இந்த ரோட்டாரை தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிவன் கொஷின் தி கிவன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டியூஸ்டு EMF இந்த ரோட்டார். பட் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு என்னவா கொடுக்கலன்னா, ஃப்ரீக்வன்சிக்கு எப்பவுமே என்னப்பா சொல்லுவோம், ஃப்ரீக்வன்சின்றது என்ன, சைக்கிள்ஸ் பர் செகண்ட். பட் இந்த முறை என்ன சொல்றாங்க, சைக்கிள்னாலும் ஆசிலேஷன்ஸ்னாலும் ஒன்று தான், சைக்கிள்ஸ் பர் மினிட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தேர்ஃபோர் இந்த சைக்கிள்ஸ் பர் மினிட்டை நீங்கள் சைக்கிள்ஸ் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. அப்போ சைக்கிள்ஸ் பர் செகண்ட் எவ்வளோ வருது, ஸோ 120 டிவைடட் பை 60 நீங்கள் போட்டிங்கன்னா வாட் யூ வில் கெட் 2 cycles per second. ஸோ இந்த ரெண்டுமே ஒன்று தான்ப்பா. ஓகே, 2 cycles per secondனாலும் 120 cycles per minutesனாலும் ஒன்று தான். புரியுதா? பட் நம்ம வந்து மினிட்ல எடுத்துக்க கூடாது. ஸோ நம்ம ஏன் மினிட்ல எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சியை எப்பவுமே செகண்ட்ஸில் தான் சொல்லணும். ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் ஆல்வேஸ் denoted in cycles per second. அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் ரோட்டாரோட frequency of induced EMF தான் கொடுத்துருக்காங்க. இந்த given question they give, in given question, so frequency of induced EMF rotor is given. Okay, frequency of induced EMF in rotor is given as 2 hits, 2 cycles per second, which is known as 2 hits. Okay, அப்போ என்னோட frequency of induced EMF அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார் 2 hits சார். எஸ், அப்போ frequency of induced EMFன்றது 2 hits. இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இந்த வேல்யூ தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வேல்யூ தான் அவங்க கொடுத்துருக்காங்க அண்ட் சப்ளை ஃப்ரீக்வன்சியை கொடுத்துருக்காங்க. வாட் தே ஆர் ஆஸ்கிங் த ஸ்லிப். அப்போ ஸ்லிப்பை என்னால் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டியூஸ்ட் EMF கொடுத்துருக்காங்க அண்ட் சப்ளை ஃப்ரீக்வன்சியை கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்குறாங்க, இந்த ஸ்லிப்பு வந்து கேட்குறாங்க. அப்போ தேர்ஃபோர் த வேல்யூ இஸ் 2 இந்த சைடில் இருக்குது அண்ட் ஸ்லிப் இந்த சைடில் இருக்குது அண்ட் சப்ளை ஃப்ரீக்வன்சின்றது 50. ஸோ இங்கேயுமே ஹெட்ஸு இங்கேயுமே ஹெட்ஸ். அப்போ தேர்ஃபோர் நோ இஷ்யூஸ். ஸோ கிளியரா? அப்போ ஸ்லிப்புன்றது என்னப்பா வருது, ஸ்லிப் இஸ் வாட் 2/50. ஸோ விச் இஸ் 4/100, which is known as 4%. That's all. ஓகேயா? ஸோ இந்த கொஷின் புரியுது இல்லப்பா? ஸோ என்னோட இண்டக்ஷன் மோட்டார் என்ன கண்டிஷனில் இருக்குது, ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருந்தால் அந்த ரோட்டாரில் இன்டியூஸ் ஆன EMFோட ஃப்ரீக்வன்சின்றது சப்ளை ஃப்ரீக்வன்சிக்கு சேமாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் கண்டிஷனில் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டியூஸ்ட் EMFன்றது ஸ்லிப் டைம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு சேமாக இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல அதை தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பட் மினிட்ல கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், வி நீட் டு கேர்ஃபுல்லாக அதை வந்து செகண்டுக்கு மாற்றிடணும். அப்போ செகண்டுக்கு மாற்றினால எனக்கு என்ன கிடைச்சிரும், ரோட்டாரோட இன்டியூஸ்டு EMFோட ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ அடுத்ததா ரோட்டாரோட இன்டியூஸ்டு EMF ஃப்ரீக்வன்சி எப்பவுமே ஸ்லிப் டைம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு எழுதலாம். அப்போ ஃப்ரம் திஸ் சப்ளை ஃப்ரீக்வன்சி இருக்குது, ரோட்டாரோட EMFோட ஃப்ரீக்வன்சி இருக்குது, அடித்தா எனக்கு ஸ்லிப் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். எஸ் தினேஷ், சி தான் ஆன்சர். ஓகே, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் எப்போவுமே ஒரு கிவன் கொஷினை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி ஆன்சர் போட்டிங்கன்னாலே டெஃபினட்டாக நீங்கள் வந்து எக்ஸாமில் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்கப்பா.
அதை தான் நம்ம எப்பவுமே ஒரு இன்ஸ்டியூட் சார்பாக நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறது. ஓகேயா, உங்களுக்கு கொஷின் ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அது வந்து உங்களுக்கு கொடுக்கலன்னா டெஃபினட்டாக அந்த இன்ஸ்டியூட்டாக அது வந்து பண்ணுறது வேஸ்ட். ஓகே, ஒரு கொஷின் எப்படி சால்வ் பண்ணணும்னு ஒரு பேசிக்காக ஒன்றுமே தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ இதை சால்வ் பண்ணுறது இப்படி பண்ணணும், இந்த பேராமீட்டர், இந்த யூனிட், இது எல்லாமும் செக் பண்ணணும், அது எல்லாம் நம்ம சொல்லி கொடுப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்ல. ஸோ அடுத்த கொஷின் நெக்ஸ்ட். அடுத்ததா சார், இதுவுமே என்னோட ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட் தான். ஸோ இதுவுமே நமக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட்னா என்ன, அந்த திங்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கப்பா, ஸோ இப்போ 3 phase 4 pole 50 Hz இண்டக்ஷன் மோட்டார் ரன்ஸ் அட் ஸ்பீட் ஆஃப் 1440 RPM. ஒரு இண்டக்ஷன் மோட்டார் 1440 RPMல ரொட்டேட் ஆகுது. அடுத்ததா, the rotating field produced by rotor rotates at a speed of dash RPM with the respect to the stator field அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, the speed of induction motor runs at 1400 RPM. அப்போ இது என்ன 1400ன்றது, that is ரோட்டாரோட ஸ்பீடு 1440 RPM. ஓகே, ஸோ என்னோட ரோட்டாரோட ஸ்பீடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1440 RPM அப்படின்றது கிடைக்குது. ஸோ அடுத்ததா, ஸோ இங்கே கொஷின்ல என்ன கேட்குறாங்கன்னா, த ரொட்டேட்டிங் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு பை ரோட்டார், ரோட்டார்ல இருக்கிற RMF. ஓகே, ஸோ RMF ஆஃப் ரோட்டார் மைனஸ் RMF ஆஃப் ஸ்டேட்டார் with respect to stator field ன்னு சொல்றாங்க. சார் நீங்க எப்பவுமே ஸ்டேட்டாரா ஸ்டேட்டார் ஃபீல்டான்னு பார்க்கணும். ஸ்டேட்டார்ன்றது ஸ்டேஷனரி பாடி, ஸ்டேட்டார் ஃபீல்டுன்றது இட் இஸ் a ரொட்டேட்டிங் பாடி. ஸோ அதே மாதிரி தான் ரோட்டார்ன்றது அந்த ரோட்டார் கண்டக்டரை சொல்லுது, ரோட்டார் ஃபீல்டுன்றது ரோட்டாருக்குள்ள ப்ரொடியூஸ் ஆன அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி சொல்லுது. ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரோட்டாரோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஸ்டேட்டாரோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடைப்பட்ட டிஃபரன்ஸ் இன் ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான்ப்பா. ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் இண்டக்ஷன் மிஷின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சாலே ஈஸியாக இதை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நமக்கு என்ன தெரியும், வாட் we know we have the stator. ஓகே, ஸ்டேட்டார்ல என்ன கொடுக்கும், ஒரு 3 phase சப்ளையை கொடுக்கும். ஓகே, ஸ்டேட்டார்ல ஒரு 3 phase சப்ளையை கொடுக்குறோம். வாட் இஸ் A phase, B phase and C phase. ஓகே, ஸோ இப்போ ஒரு 3 phase சப்ளையை கொடுத்ததுனால ஸ்டேட்டார்ல என்ன கிரியேட் ஆகும், எஸ் டெஃபினட்டா ஸ்டேட்டார்ல ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ஸோ எஸ், ஸோ ஆன்சர் வந்து செக் பண்ணுவோம் தினேஷ், அது ஆன்சர் கரெக்டான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்டார்ல ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். திஸ் இஸ் RMF ஆஃப் ஸ்டேட்டார், ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் ஸ்டேட்டார். ஸோ அதோட ஸ்பீடு என்னப்பா, தட் இஸ் 120 F/P. ஓகே, ஸோ என்னோட ஸ்டேட்டார்ல ப்ரொடியூஸ் ஆன ஃபீல்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 120 F/P. ஸோ 120 இன்ட்டு ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தீங்கன்னா 50, நம்பர் ஆஃப் போல்ஸ் பார்த்தீங்கன்னா 4 3s are 120. அப்போ ஸோ RMF ஆஃப் ஸ்டேட்டார் ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1500 RPM. ஸோ இப்போ ஸ்டேட்டார்ல இருக்கிற ஃபீல்டு 1500 RPMல ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸ்டேட்டாரோட மேக்னெட்டிக் ஃபீல்டு 1500 RPMல ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும்னா, இந்த ஃப்ளக்ஸ் ரோட்டாரை போய் கட் பண்ணுமா, எஸ், இப்போ இந்த RMF என்னோட ரோட்டாரை போயிட்டு கட் பண்ணும். ஓகேயா, ஸோ இந்த இடத்துல என்னோட RMF இந்த ரோட்டாரை போய் கட் பண்ணும். ஸோ அகைன் இங்கே ரோட்டார்லேயும் என்ன இருக்கு, ரோட்டார் பார்ஸ் இருக்கு, ரோட்டார் பார்ஸ் என்ட்ரிங்ஸால ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி வச்சிருக்கும். ஸோ கிளியர், அப்போ பாருங்க. ஸோ இந்த இடத்துலையும் அதே 3 காயில்ஸ் இருக்கும். இங்கே எனக்கு எத்தனை
போல் கிரியேட் ஆயிருக்கும் அதே போல் ரோட்டார்ல கிரியேட் ஆகும். இப்போ இந்த போல்ஸ் வந்து ரோட்டாரை ஷார்ட் சர்க்யூட் பண்ணி வச்சிருக்கனால ஸோ இங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆன அந்த ஃப்ளக்ஸு ஸோ கரெக்டாக இங்கே எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது பாருங்க ஒரு ஆர்எம்எஃப். ஓகே, ஸோ இந்த ஆர்எம்எஃப்னால என்னோட ரோட்டாரில் இருக்குல்லப்பா, ஸோ ரோட்டாரில் ஒரு ஆர்எம்எஃப் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரோட்டாரோட ஆர்எம்எஃப் ஆஃப் ரோட்டார். ஓகே, ஸோ இதோட ஸ்பீடும் சேம் 1500 ஆர்பிஎம்ல தான் இருக்கும். புரியுதா சார்? என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஸ்டேட்டார்ல என்னோட ஃபீல்டு ஸ்பீடு எவ்வளோ 1500 ஆர்பிஎம் தானே. ஸோ அந்த ஃபீல்டு தான் ரோட்டாரை கட் பண்ணுது. அப்போ ரோட்டாரை கட் பண்றப்போ அதோட ஸ்பீடு 1500 ஆர்பிஎம் தான். ஓகே, ஆர்எம்எஃப் ரோட்டாரோட ஆர்எம்எஃப் மாறாதுப்பா. ஓகே, ரோட்டார்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு 1500 தான் இருக்கும். பட் ரோட்டார் வந்து 1500ல ரொட்டேட் ஆகுமானா ரொட்டேட் ஆகாது. புரியுதா? ஸோ ரோட்டாரோட ஃபீல்டுன்றது டிஃப்ரெண்ட், ரோட்டார் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இது வந்து ரோட்டார். ஸோ இதுக்குள்ள ஒரு ஆர்எம்எஃப் இருக்கு. இந்த ஆர்எம்எஃப் வந்து 1500 ஆர்பிஎம்ல ரொட்டேட் ஆகும். ஆனா அந்த இடத்துல அந்த ரோட்டார் வந்து 1500 ஆர்பிஎம்ல ரொட்டேட் ஆகாது. புரியுது தானே? ரோட்டாருக்குள்ள இருக்கிற அந்த ஃபீல்டு ரோட்டாரை 1500 ஆர்பிஎம்க்கு ரொட்டேட் பண்றதுக்கான எனர்ஜியை வச்சிருந்தாலுமே அந்த ரோட்டார் 1500 ஆர்பிஎம்ல ரொட்டேட் ஆகாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த இனர்ஷியா ஒரு காரணம். ஸோ ரோட்டாருக்கு ஒரு இனர்ஷியா இருக்கு, அது ஒரு காரணம். அடுத்ததா whenever என்னோட ரோட்டார் ஸ்பீடு NR becomes NS, EMF என்னவாயிடும் நான் சொல்லியிருக்கேன், EMF will become 0. ஓகேயா? ஸோ என்னோட ரோட்டாரோட ஃபீல்டு சேம் ஸ்பீட்ல இருக்கும், ஆனா ரோட்டாரோட ஸ்பீடு சேம் ஸ்பீட்ல இருக்காது. புரியுதா? ஸோ ஸ்டேட்டாரோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1500 ஆர்பிஎம்மா, அதே மாதிரி தான் ஆர்எம்எஃப் ஆஃப் ரோட்டார்ல ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்பீடும் 1500 ஆர்பிஎம்ல தான் இருக்கும். பட் ஆனா ஸ்பீட் ஆஃப் ரோட்டார்ன்றது கம்மியாயிடும். இது வந்து ரோட்டார் NR, இதை தான் நம்ம NRன்னு சொல்றோம். ஸோ இது வந்து ஆர்எம்எஃப் ரோட்டார்ல கிரியேட் ஆன ஃபீல்டு. ஸோ ஒரு ரொட்டேட்டிங் ஃபீல்டு, அதோட ஸ்பீடு 1500 தான். ஆனா ரோட்டாரோட ஸ்பீடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க 1440 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸ்டேட்டார்ல என்ன ஸ்பீடு இருக்கோ ஃபீல்டோட ஸ்பீடு, ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஸ்டேட்டாரோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்பீடு தான் அப்படியே ரோட்டாருக்கும் வரும். ஓகே, ஸோ ரோட்டாரோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்பீடும் ஸ்டேட்டாரோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்பீடும் சேம் தான்ப்பா. ஓகே, ஆனா இங்க ரோட்டாரோட ஸ்பீடு அதோட ஸ்பீடுக்கு ரொட்டேட் ஆகாது. ஓகே, என்னோட ரோட்டாரோட ஸ்பீடு எப்பவுமே லெஸ்ஸர் தேன் த ரோட்டார் எம்எம்எஃப். ரோட்டார்ல இருக்கிற மேக்னெட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸுக்கான ஸ்பீடு, அதாவது ஆர்எம்எஃப்க்கான ஸ்பீடை விட ரோட்டாரோட ஸ்பீடு எப்பவுமே கம்மியாக தான் சுத்தம். ஓகே, ரோட்டாரோட ஸ்பீடு வில் பி ஆல்வேஸ் லெஸ்ஸர் தேன் த ஆர்எம்எஃப் ஆஃப் ரோட்டார். ஸோ ஆர்எம்எஃப் ஆஃப் ரோட்டார் இஸ் ஈக்குவலன் டு ஆர்எம்எஃப் ஆஃப் ஸ்டேட்டார். ஓகே, ஸோ ஆர்எம்எஃப்னாலும் ஃபீல்டுனாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஸோ ஆர்எம்எஃப் அப்படின்னு சொல்றாங்க, இல்லை ஒருத்தங்க உங்களுக்கு ஃபீல்டுன்னு கூட சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இந்த கிவன் கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, த ரொட்டேட்டிங் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு பை ரோட்டார். அப்போ ரோட்டாரோட ஆர்எம்எஃப், ஓகே, ரோட்டாரோட ஆர்எம்எஃப்க்கும் ஸ்டேட்டாரோட ஆர்எம்எஃப், ஸ்டேட்டாரோட ஃபீல்டுன்னு சொல்றாங்க. அப்போ ரோட்டாரோட ஆர்எம்எஃப்க்கும் ஸ்டேட்டாரோட ஆர்எம்எஃப்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ரோட்டார் ஆர்எம்எஃப் அண்ட் ஸ்டேட்டார் ஆர்எம்எஃப். ஸோ ரோட்டாரோட ஆர்எம்எஃப் 1500, ஸ்டேட்டாரோட ஆர்எம்எஃப் 1500. அப்போ இந்த ரெண்டுத்துக்குமான ரிலேட்டிவ் ஸ்பீடுன்றது தட் இஸ் வாட்? எஸ், இட் இஸ் ஒன்லி 0. ஓகே, ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் டிஃபரன்ஸ், ரிலேட்டிவ் ஸ்பீட் பிட்வீன் ஸோ ரோட்டார் எம்எம்எஃப், ஸோ இல்லைன்னா ரோட்டாரோட ஃபீல்டுன்னு கூட சொல்லலாம், மைனஸ் ஸ்டேட்டார் ஃபீல்ட் is always 0. okay, so இது எப்பவுமே 0 தான்ப்பா. okay, so the relative speed difference between rotor mmf and stator mmf ன்றது it is always 0. so அப்ப இந்த क्वेश्चनல உங்களுக்கு ஆன்சர் என்ன, எப்போ உங்களுக்கு 60 வரும்னு நான் சொல்லட்டா? the relative speed between rotor mmf with respect to rotor அப்படின்னு சொல்றாங்க.
ஓகே. ஸோ ரோட்டார் எம்எம்எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ரோட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஸ்டேட்டார் எம்எம்எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ரோட்டார். அப்போ ஸ்டேட்டாரோட எம்எம்எஃப் ஸ்டேட்டார் ஃபீல்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்டேட்டார் ஃபீல்டு மைனஸ் ரோட்டார். ஸோ இப்போ சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ இது வந்து 1500, இது வந்து 1440. ஸோ இப்போ மைனஸ் பண்ணால் 60 வரும். ஸோ ஸ்டேட்டார் ஃபீல்டு வர்சஸ் ரோட்டார்னு சொன்னாலும் ஒன்று தான், இல்லை ரோட்டாரோட ஃபீல்டு. ஓகே. அப்போ ரோட்டாரோட ஃபீல்டு வர்சஸ் ரோட்டார். ஓகே. ரோட்டார்ன்றது தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ரோட்டார் கண்டக்டர்ஸ் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ புரியுது இல்லை? ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ இந்த கிவன் கொஷனுக்கு வந்து ஆன்சர் வந்து 0 தான். ஸோ அப்போ திஸ் கிளியர் தானப்பா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்ல. அடுத்ததா, a 3-phase induction motor requires a starter. ஸோ ஒரு 3-phase induction மோட்டருக்கு வந்து ஸ்டார்டர்ஸ்ன்றது தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எதுக்காக இந்த ஸ்டார்டர்ஸ் வந்து தேவை? ஒரு 3-phase induction மோட்டாரில் எதுக்காக we need starter? What is the purpose of starter in the 3-phase induction motor? சரி, அப்போ ஒரு 3-phase induction மோட்டாரில் ஸ்டார்டர்ஸ் எதுக்காக சார் நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, பிகாஸ் தேர் இஸ் நோ பேக் EMF இன் த ஸ்டேட்டார் வைண்டிங் டியூரிங் த ஸ்டார்டிங். சார் பேக் EMFன்ற ஒரு கான்செப்ட் இங்கே நமக்கு கிடையாது. ஓகே. ஸோ அடுத்ததா, பிகாஸ் த மோட்டார் டஸ் நாட் பொசஸ் இன்ஹெரண்ட் ஸ்டார்டிங் டார்க். ஸ்டார்டிங் டார்க் வரலன்றதுக்காகவா ஸ்டார்டரை யூஸ் பண்ணுறோம்? ஸ்டார்டர்ன்றது டு லிமிட் த ஸ்டார்டிங் கரண்ட். ஓகே. என்னோட ஸ்டார்டிங் கரண்ட்டை லிமிட் பண்ணுறது தான் என்னோட ஸ்டார்டர்ஸோட ஒரு ஒர்க்கு. ஸோ நெக்ஸ்ட், பிகாஸ் ஆஃப் இன்டியூஸ்டு செகண்டரி வோல்டேஜ். எஸ், கரெக்டு தான். செகண்டரியில் இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் தான் ஆகும்னு நம்ம பேசியிருக்கோம். பிகாஸ் த இன்டியூஸ்டு செகண்டரி வோல்டேஜ் அண்ட் ஹென்ஸ் த கரண்ட்ஸ் இன் த வைண்டிங்ஸ் ஆர் அப்நார்மல் ஹை டியூரிங் ஸ்டார்டிங். ஆமாம், என்னோட ஸ்டார்டிங்கில் கரண்ட் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால தான் நம்ம ஸ்டார்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது ஆப்ஷன் டி பாருங்களேன், டு இன்க்ரீஸ் த ஸ்டார்டிங் டார்க். சார் ஸ்டார்டிங் டார்க்குக்கும் ஸ்டார்டருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகே. ஸ்டார்டிங் டார்க்குன்றது ரெசிஸ்டன்ஸை பொறுத்தது, ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸை பொறுத்தது. நம்ம அங்கேயே பார்த்துருந்தோம், ஸ்டார்டிங் டார்க் வேணும்னா ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும். ஓகே. ஸோ அதுக்கும் ஸ்டார்டருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆப்ஷன் சி மட்டும்தான். ஸோ கிளியர் தானப்பா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்ல. So அடுத்ததா, which of the following losses are found in the wound rotor induction motor? சார் நம்ம வந்து 2 type of motors பார்த்திருக்கோம். ஸோ ஒன்று கேஜ் ரோட்டார் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? ஸோ கேஜ் ரோட்டார், இன்னொன்று வவுண்ட் ரோட்டார். ஸோ கேஜ் ரோட்டார்னா என்னப்பா? ஸ்குரில் கேஜ். அது இதுல there is no winding and no brushes, no slip rings. ஸோ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ வவுண்ட் ரோட்டார்ன்றது தட் இஸ் ஸ்லிப் ரிங். சார் ஸ்லிப் ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஹேஸ் வைண்டிங், கன்சிஸ்ட் ஆஃப் வைண்டிங். வைண்டிங்ஸ் இருக்கும் அண்ட் பிரஷஸ் இருக்கு அண்ட் ஸ்லிப் ரிங்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ ப்ரஷஸ் இருக்கும், ஸ்லிப் ரிங்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம இதில் பார்த்தது. ஓகே. ஸோ வவுண்ட் ரோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஒன்லி இட் கன்சிஸ்ட் ஸ்லிப் ரிங். ஸோ அடுத்ததாக இட் கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரஷஸ். ஸோ இந்த ப்ரஷஸ் எல்லாமே இருக்கிறதுனால என்னோட ப்ரஷ் லாஸ்ன்றது இந்த வவுண்ட் ரோட்டாரில் மட்டும்தான் அக்கர் ஆகும். ஸோ ப்ரஷ் லாசஸ் இஸ் அக்கர்ஸ் ஒன்லி ஹியர். ப்ரஷ் லாசஸ் ஆர் த அடிஷ்னல் லாஸ். ஓகே. பிரஷ் லாஸ்ன்றது அடிஷனல் லாசஸ் பா. ஸோ இதில் வந்து தேர் இஸ் நோ பிரஷ் லாஸ். நம்ம இது அங்கேயுமே கிளாஸ்லையுமே பார்ப்போம். சார் கேஜ் ரோட்டாரை பொறுத்த வரைக்கும் இதில் பிரஷ் லாஸ்ன்னு ஒன்று இல்லாததுனால கேஜ் ரோட்டார் இஸ் மோர் எஃபிஷியன்ட் தேன் த ஸ்லிப் ரிங் ரோட்டார். ஓகே. கேஜ் ரோட்டார் இஸ் மோர் எஃபிஷியன்ட்.
ஓகே, கேஜ் ரோட்டார் இஸ் மோர் எஃபிஷியன்ட் தேன் த ஸ்லிப் ரிங் சொல்லுவோம். எதுக்காக? ஸ்லிப் ரிங்ல நீங்க பாத்தீங்கன்னா சார் we have the slip ring setups, brushes setups. ஸோ அந்த ப்ரஷஸ்ல நமக்கு லாசஸ் ஆகும். ஸோ அந்த லாசஸ் அடிஷ்னல் லாசஸ். ஸோ அந்த லாசஸ் கேஜ் ரோட்டார்ல கிடையாது. ஸோ அதனால தான் என்னோட ஸ்குரில் கேஜ் ரோட்டார் இஸ் த மோர் எஃபிஷியன்ட் தென் கம்பேர்ட் டு த ஸ்லிப் ரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க பாருங்க, which of the following losses are found only in the wound rotor induction motors. ஸோ wound rotorsல மட்டும் இருக்கக்கூடிய லாசஸ் என்ன லாசஸ்? ஹோமிக் லாசஸ். ரோட்டாரோட ஹோமிக் லாசஸ்ன்றது இட் இஸ் இன் த போத் ஸ்டேட் ஸ்குரில் கேஜ் அண்ட் ஸ்லிப் ரிங். ஸோ ரெண்டுத்துலேயுமே ரோட்டார்ல லாசஸ் இருக்கும்பா. ஸ்ட்ரே லாஸ்ன்றது எஸ் டெஃபினட்டா எல்லா மிஷின்லயும் இருக்கக்கூடியது. ஸோ பொதுவாக நம்ம பார்த்துருப்போம் 1% ஆஃப் லாஸ், 1% ஆஃப் லாஸ் தான் ஸ்ட்ரே லாஸாக நம்ம எடுத்துக்குவோம். ஸோ 1% ஆஃப் டோட்டல் பவரை. ஓகே, அடுத்ததா ஸ்டேட்டாரோட ஹோமிக் லாஸ். ஸ்டேட்டாரை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டார் இஸ் காமன். ஸோ அது கேஜ் ரோட்டாரா இருந்தாலும் வவுண்டு ரோட்டார் இருந்தாலும் ஒரே ஸ்டேட்டார் தான். அப்போ ஸ்டேட்டாரோட ஹோமிக் லாசஸ் மாறாது. இந்த பிரஷ் லாசஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஓகே, பிரஷ் கான்டாக்ட் லாஸ் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் த ஸ்லிப் ரிங் மெஷின்ஸ். ஓகே, அப்போ இது மட்டும்தான். வவுண்டுன்னா ஸ்லிப் ரிங்னு அர்த்தம், கேஜ்னா ஸ்குரில் கேஜ்னு அர்த்தம். எஸ், கரெக்ட் தினேஷ். அடுத்ததா போகும்ல. ஸோ அடுத்ததா the most common application of a 3-phase induction generator can be. சார், இந்த 3-phase induction generatorக்கு இன்னொரு பேர் என்னன்னா asynchronous generator. ஸோ இதுக்கு இன்னொரு பேரும் நம்ம சொல்லுவாங்க. இதோட மாடல் வெர்ஷன் என்னன்னா டபுள்யூ எக்ஸைட்டட். ஓகே, ஸோ டபுள்யூ எக்ஸைட்டட் அசிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். ஓகே, ஸோ டபுள்யூ எக்ஸைட்டட் அசிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்றது என்னவா இருக்கும்பா? ஸோ என்னோட இண்டக்ஷன் மிஷின்னாலே என்ன அர்த்தம்? சிங்க்ரனஸ் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகாது. ஸோ ஆல்வேஸ் லெஸ்ஸர் தேன் த சிங்க்ரனஸ் ஸ்பீடோ இல்லை கிரேட்டர் தேன் த சிங்க்ரனஸ் ஸ்பீடில் தான் ரொட்டேட் ஆகும். ஸோ இது வந்து மற்ற இதெல்லாம் பாருங்கள், ஸ்டீமு, நியூக்ளியர் எல்லாமே சிங்க்ரனஸ் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிறது. ஓகே, ஹைட்ரோவுமே ஸ்பீட் மாறாது. ஸோ விண்டை பொறுத்த வரைக்கும் தான் என்னோட ஸ்பீடுன்றது இட் பிகம் வேரியேஷன். கரெக்டாக நேச்சரை பொறுத்து விண்டோட ஸ்பீட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஸ்பீட் மாறிக்கிட்டே இருக்குன்னா ஒரு டைம் சிங்க்ரனஸ் ஸ்பீடுக்கு மேலே சுற்றும், ஒரு டைம் சிங்க்ரனஸ் ஸ்பீடுக்கு கீழே சுற்றும். ஸோ அப்போது இதை தான் நம்ம அசிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த அசிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் தான் 3-phase இண்டக்ஷன் ஜெனரேட்டர். ஸோ அதுதான் விண்மில்ல நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ அடுத்த கொஷின் போகலாம். அது ஈஸியான கொஷின் தான், அது காமன் கொஷின். அடுத்ததா, the difference between the speed of revolving speed, the difference between the speed of ns and the rotor speed n expressed as a percentage of ns. சரி, so difference between the speed of revolving speed ns and rotor speed n and expressed in ns. என்ன சொல்றாங்க? ns minus n. இதுதானே difference between னா? கரெக்டா? இதுதானே என்னோட டிஃபரன்ஸ் பிட்வீன்னா ns மைனஸ் n எக்ஸ்பிரஸ்ட் இன் பர்சன்டேஜ் ஆஃப் ns. இதை வந்து ns ஓட பர்சன்டேஜ்ல கேட்குறாங்க. ஸோ தட்ஸ் இட். அப்போ விச் இஸ் நோன் ஆஸ் ஸ்லிப். ஓகே, ஸோ இதுவுமே ஒரு டைரக்ட் கொஷின் தான். இங்கே உங்களுக்கு எதை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா ஸ்லிப்போட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க சார். ஓகே, ஸ்லிப்போட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஸ்லிப்பை கேட்குறாங்க. ஸோ எப்பவுமே ஒரு கிவன் கொஷினில் சார் தியரியாக இருக்குது, இது ஏதோ புது கொஷினாக இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. என்ன கொடுக்குறாங்கன்றத சிம்பிளாக எழுதுங்க. ஏன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் லைக் ஏஇ, ஜேஇ மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா அவங்க வந்து உங்களை ரொம்ப ஸ்கில்டாக இருக்கீங்களான்றத விடைய, நீங்கள் ரொம்ப ஸ்கில்டா அப்படின்றத விடைய உங்களுக்கு வந்து சின்ன சின்ன வேரியேஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நீங்கள் இருக்கீங்களா, ஸோ சின்ன ஒரு சேஞ்ச் நான் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களா, ஒரு ஃபார்முலாவை நான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாலும் உங்களுக்கு அதை செக் பண்ண தெரியுதா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்றது ரொம்ப ரொம்ப செக் பண்ணுவாங்க. ஓகே, அந்த ஏஇ கைண்ட் ஆஃப் ஜாப் எல்லாத்துக்குமே இது நமக்கு வேணும். ஸோ ஸ்கில்டுன்றதுக்கு நம்ம வந்து சயின்டிஸ்ட்கான ஜாபை பண்ண போதில்லை கிளியரா. ஸோ இப்போ சயின்டிஸ்ட்கான ஜாப்ல தான் நம்ம வந்து பர்ஃபெக்டாக
ஸோ ஒரு சேஞ்சஸ் ரொம்ப மைன்யூட்டான சேஞ்சஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது சிஸ்டம் அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஆஃப் கொஷின்ஸ் இந்த மாதிரி பேசிக்லேருந்து கான்செப்ஷுவலான கொஷின்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏரியாவை மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும்பா. அடுத்த கொஷின் போவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்லிப்பு தான், இது டைரக்ட் கொஷின் தான். ஓகே, ஸோ அடுத்த கொஷின் போகலாம். அடுத்ததா, which of the following statement is not about true? So correcta, which of the following statement is not true about the three-phase slip-ring induction motor? Which of the following statement is not true about three-phase induction motor? ஒரு த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் தவறான ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. which of the following statement is not true about three-phase ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார்? ஒரு த்ரீ ஃபேஸ் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ராங் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் வி நோ, ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல தப்பான ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. சார் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வவுண்டு ரோட்டார். ஓகே, ஸோ இது என்ன ஆயிருக்கும், இதை வவுண்ட் பண்ணியிருக்கும். இட்ஸ் இஸ் அ வவுண்டு ரோட்டார், வைண்டிங்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வைண்டிங்ஸ் இருக்கும். ஸோ அப்போ therefore we can able to increase the rotor resistance. ஓகே, இது ஒரு வவுண்ட் ரோட்டார்ன்றதுனால we can increase rotor resistance. ஸோ இது ஒரு வவுண்ட் ரோட்டார்ன்றதுனால நம்மளால ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ வாட் வி நோ, ஸ்டார்டிங் டார்க்ன்றது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ். கிளியரா? ஸ்டார்டிங் டார்க்ன்றது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அடுத்ததா நமக்கு என்ன தெரியும், த ஸ்டார்டிங் கரண்ட்ன்றது கிளியரா, த ஸ்டார்டிங் கரண்ட் இருக்குல்ல, ஸ்டார்டிங் கரண்ட் ISTன்றது இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ். அடுத்ததா நெக்ஸ்ட் நம்மளோட Tmax is also inversely proportional to the rotor resistance. கிளியர்? இப்போ பாருங்க, ஸோ ரோட்டார் ரெசிஸ்டன்ஸை என்னால் இதில் வேரி பண்ண முடியும். ஸ்லிப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ண முடியும். அப்போது ரோட்டாரோட ஸ்டார்டிங் கரண்ட்டையும் டார்க்கையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்ததா, ஸோ இந்த இடத்துல டார்க் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணனா ஸ்டார்டிங் டார்க்கை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸ்டார்டிங் ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணனா ஸ்டார்டிங் டார்க் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ என்னால் we can able to produce moderate starting torque. We can able to produce high starting torque also. ரொம்ப ஹை அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஹை டு மாடரேட் டு ஹை. We can able to produce moderate to high starting torque. ஸோ அப்போ ஓரளவுக்கு மாடரேட்லேருந்து ஹை ஸ்டார்டிங் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா இதை நம்ம வந்து கம்ப்ரஸர், ஹாய்ஸ்ட், கிரேன்ஸ், எலிவேட்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அங்கெல்லாம் நமக்கு என்ன வேணும், ஹையர் ஸ்டார்டிங் டார்க் வேணும். சரி, ஒரு கிரேன் இருக்கு, அப்போ அந்த கிரேன் என்ன பண்ண போகுது, ஒரு ஹெவியான ஸ்டார்டிங் லோடோட தான் ஒர்க் பண்ண போகுது. ஒரு ஹாய்ஸ்டாக இருந்தாலோ ஒரு எலிவேட்டர்ஸாக இருந்தாலோ, ஸோ எலிவேட்டர்ஸ்லேயுமே என்னமா இருக்க போகுது, ஸோ நம்ம வந்து வெயிட்டை வந்து கேரி பண்ணிட்டு போகணும். ஸோ பீப்புள்ஸோட வெயிட்டை தான் கேரி பண்ணிட்டு போகணும். ஸோ இப்போ ரொம்ப அதிகமான லோடு இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே கொஞ்சம் ஹையர் ஸ்டார்டிங் டார்க்கோட தான். ஸோ எடுத்த உடனே அதிகமான லோடோட டிமாண்டு. இப்போ நம்ம ஒரு லிஃப்ட்ல ஏறுறோம், ஸோ லிஃப்ட் ஏறிட்ட உடனே ஸ்டார்ட் ஆகுறப்பவே ஒரு 10 பேரோட தானே அது ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக சீக்வன்ஸாக அந்த வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகலையே, அது இனிஷியலே அந்த வெயிட் வந்து தேவை, இனிஷியலாகவே அந்த டார்க் தேவை. ஸோ இப்போ ஹையர் ஸ்டார்டிங் டார்க்குன்னா எக்ஸாம்பிள் தான் இது. ஹாய்ஸ்ட்டு, கிரேன்ஸு அண்ட் கம்ப்ரஸர்ஸு, கரெக்டா, கம்ப்ரஸர்ஸ் இந்த மாதிரி ஏரியாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரிஃபர் பண்ணலாம். எஸ், ஸ்லிப்ரிங் மோட்டார்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த ஹாய்ஸ்ட், கிரேன்ஸ், எலிவேட்டர்ஸ். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இந்த ஏரியாஸ்ல தான் என்னோட ஸ்லிப்ரிங் மெஷின்ஸ் வந்து யூஸ் ஆகுது. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது, தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் அடிஷனல் ரெசிஸ்டன்ஸ் டு கண்ட்ரோல் ஸ்பீடு. என்னால் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்ததா, இதோட ஸ்டார்டிங் டார்க்ன்றது என்னவா சார் இருக்கு, இதோட ஸ்டார்டிங் டார்க்ன்றது ஹை அண்ட் ஸ்டார்டிங் கரண்ட்ன்றது லோ. எஸ், டெஃபினட்டா கரெக்ட் தானே. இதோட ஸ்டார்டிங் டார்க் ஹை, ஸோ ஸ்டார்டிங் கரண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அடுத்ததா, ஸ்லிப்ரிங் மோட்டார்ஸ் ஆர் வைட்லி யூஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. சரி, யார் வைட்லி யூஸ் ஆகுறாங்க,
என்னோட ஸ்குரில் கேஜ். கரெக்டா? ஸ்குரில் கேஜ் ஆர் வைட்லி யூஸ்ட். எதுக்காக ஸ்குரில் கேஜ் மட்டும் வைட்லி யூஸ் பண்றோம், ஸ்லிப் ரிங்ஸை மட்டும் நிறைய இடத்துல யூஸ் பண்றது இல்லை? எஸ், ஸ்லிப் ரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பார்க்கறதுல ஒரு 2 மோட்டார் 1 மோட்டார் ஸ்லிப் ரிங்கா இருக்கலாம். நீங்க பார்க்குற ஒரு 100 மோட்டார்ல ஸோ 1 or 2 மோட்டார்ஸ் மேபி ஸ்லிப் ரிங்கா இருக்கலாம். மீதி 99% எல்லாமே ஸ்குரில் கேஜ் தான். ஸோ எதுக்காக சார்? ஸ்லிப் ரிங்னா ப்ரஷஸ் இருக்கும், நிறைய இஷ்யூஸ் இருக்கு அதில். ஓகே, அதை மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஸ்குரில் கேஜ்ன்றது தேர் இஸ் 0 மெயின்டெனன்ஸ். அதில் வந்து எந்த ஒரு ஸ்லிப் ரிங்கோ ப்ரஷோ ஒரு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால ஸ்குரில் கேஜை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ரகர்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 0 மெயின்டெனன்ஸ். ஓகே, ஸ்குரில் கேஜ்ன்றது 0 மெயின்டெனன்ஸ். ஓகே, ஸ்குரில் கேஜோட மெயின்டெனன்ஸே இல்லாததுனால தான் என்னோட ஸ்குரில் கேஜ் வைட்லி யூஸ் ஆகுது. ஓகே, ஸ்குரில் கேஜ் தான் 99% ஆஃப் மோட்டார்ஸ் எல்லாமே. ரீசன் அதோட மெயின்டெனன்ஸ்ன்ற ஒரு இஷ்யூவே இல்லை. ஓகே, ஸோ அப்போ ஸ்லிப் ரிங் வந்து வைட்லி யூஸ் ஆகுதுன்னா தப்பு. ஸ்லிப் ரிங்ஸை வந்து நம்ம வைட்லி யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஏசி அப்ளிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம ஸ்லிப் ரிங்ஸை யூஸ் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் 1 or 2% தான் நம்ம அதை பார்க்க முடியுமே. ஸோ மீதி இருக்கிற 99% எல்லாமே ஸ்குரில் கேஜ் தான். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ த ஸ்லிப் ரிங் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார் இஸ் மேட் அப் ஆஃப். சார், ஸ்லிப் ரிங்கை பற்றி தானே பேசிட்டு இருந்தோம். அப்போ இதோட ஸ்லிப் ரிங்ஸ்ன்றது எந்த மெட்டீரியலால மேட் பண்ணியிருக்காங்க? ஸ்லிப் ரிங் இஸ் மேட் அப் ஆஃப் வித் மெட்டீரியல். ஸோ ஸ்லிப் ரிங் என்ன மெட்டீரியல்லப்பா மேட் பண்ணியிருப்பாங்க? நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் என்னென்ன மெட்டீரியலால மேடாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரஷஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம கார்பன் ப்ரஷஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்ததா அலுமினியமை நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருப்போம்? ரோட்டாரோட பார்ஸ். ஆக்சுவலி இது வந்து ரோட்டார் பாரா எதில் யூஸ் பண்ணியிருப்போம்னா கேஜ் ரோட்டாரில் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அலுமினியம் காப்பர்ன்றது கிடையாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல அலுமினியம் காப்பர்ன்றது கிடையாது, அது வைண்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்லிப் ரிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா பாஸ்பரஸ், பிரோன்ஸ் ஆர் பிராஸ். ஓகே, ஸோ இதால தான் என்னோட ஸ்லிப் ரிங் மேட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸ்லிப் ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் எய்தர் பிராஸ் இல்லைன்னா பாஸ்பர், பிரோன்ஸ். ஓகே, ஸ்லிப் ரிங்கை இதில் தான் நம்ம மேட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அடுத்ததா ஷாஃப்ட் எதில் மேட் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு கேட்பாங்க. தட் இஸ் மைல்டு ஸ்டீலு. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி கொடுத்துருங்க. ஜஸ்ட் அதை ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். என்னென்ன எலமெண்ட் என்னென்ன மெட்டீரியலில் மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் பார்ப்போமாப்பா. ஸோ நெக்ஸ்ட் இன் டேஷ் மெத்தட் 3-phase slip ring induction motors are started to reduce the starting current. ஸோ என்னோட எந்த மெத்தடில் நம்ம பொதுவாக என்னோட 3-phase slip ring மிஷின்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் சார்? ஸோ ஒரு 3-phase slip ring மோட்டார் இருக்குது. ஓகேயா, ஒரு 3-phase slip ring மிஷின்ஸ் இருக்குது. அதை எந்த கனெக்ஷனில் நீங்கள் கொடுப்பீங்க? ஸ்டார்டிங் அப்போ என்ன கனெக்ஷனில் கொடுப்பீங்க அண்ட் ரன்னிங் அப்போ என்ன கனெக்ஷனில் கொடுப்பீங்க? நமக்கு தெரியும். ஸோ வாட் வி நோ, டியூரிங் ஸ்டார்டிங் machine observes high current. Okay, during starting machines observe the high current. So to limit this, so idu enna pannanom? To limit this, we used to connect the rotor. We used to connect the rotor in star connected. Okay, so star connected நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். ஸ்டார்ட் பண்றப்ப ஸ்டார் கனெக்டடா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எதுக்காக? இன் ஸ்டார் கனெக்டட்ல the phase voltage is line voltage divided by √3. ஸோ இப்போ voltage reduces by √3 times. ஸோ அதனால கரண்ட் என்னவாகும்? கரண்ட் ரெடியூசஸ் பை √3 times.
ஓகே, ஸோ இதுதான் சார் மேஜர் அட்வான்டேஜஸ். ஸோ அப்போ ஒரு ஸ்லிப்பரிங் இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் வந்து ஃபேஸ் வோல்டேஜ் 1/√3 டைம்ஸ் குறையுதுன்னா என்னோட கரண்ட்டும் 1/√3 டைம்ஸ் குறையுது. அப்போ இந்த கனெக்ஷன்ல தான் சார் நம்ம பொதுவாக ஒரு ஸ்லிப்பரிங் மோட்டரை கனெக்டே பண்ணணும். ஸ்டார்டிங்கை என்னவா இருக்கணும்னா ஸ்டாராகவும், ரன்னிங்ல டெல்டா கனெக்டடாகவும் இருக்கணும். இந்த பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன். தேர்ஃபோர் என்னோட ஸ்லிப்பரிங் machines are started with star connection and runs at delta connected. ஓகேயா? ஸோ ஸ்டார்டிங்ல ஸ்டார் கனெக்டடாகவும் ரன்னிங்ல டெல்டா கனெக்டடாகவும் இருக்கும். ஓகே, எந்த மிஷின்? ஸ்லிப்பரிங் மிஷின் மட்டும்தான், ஸ்லிப்பரிங் மிஷின்ஸ் மட்டும்தான். ஓகேயா? ஸோ போய் ஸ்குரில் கேஜ்ல போய் கேட்குறாங்க, என்ன சார் ஸ்குரில் கேஜ்ல ரோட்டார்ல நீங்க வைண்டிங்கே இல்லை, வைண்டிங்கே இல்லாமல் எப்படி கனெக்ஷனை மாற்றுவீங்க? ஓகேயா? ஸோ ஸ்குரில் கேஜில் போயிட்டு இதெல்லாம் பண்ணவே முடியாது. ஸ்குரில் கேஜோட ரோட்டாரில் வைண்டிங்ஸ் இல்லை, வைண்டிங்ஸ் இல்லாததுனால எதையுமே நீங்கள் ஸ்டாரோ டெல்டாவோ எதையும் பண்ண முடியாது. ஆனால் என்னோட ஸ்லிப்பரிங்கில் பார்த்தீங்கன்னா ரோட்டார் கன்சிஸ்ட் ஆஃப் வைண்டிங். ஸோ இப்போ ரோட்டார் வைண்டிங் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ அந்த ஸ்டார்டிங் கரண்ட்டை குறைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறோம்? எஸ், வி யூஸ் டு கனெக்ட் இன் த ஸ்டார் கனெக்ஷன். ஓகே, அப்போ தேர்ஃபோர் ஸ்டார் கனெக்டட் சார். மற்ற ஆப்ஷன்ஸ் கிடையாது. அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் தானே? நெக்ஸ்ட் தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கான கொஷின். ஸோ இந்த கொஷின்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேயா? ஸோ இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மோர் டிஸ்கஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரில் நிறைய டிஸ்கஷன்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் சால்விங்கில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ. ஓகே, ஸோ ஏதாச்சும் கொரீஸு அந்த மாதிரி திங்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக நம்ம வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபோ தான் கொடுப்போம். ஓகேப்பா, தேங்க்யூ.